பசங்கிட்ட செல்லை கொடுத்துட்டு கேம் விளாட்லாம். படம் ஒன்றுமே இல்லை. அஜித்தை டவுன் பண்ணுறதுக்கே டேரக்டருங்க இருக்கிறாங்க. நல்ல விஜய் மாதிரி ஃபேமஸான ஆக்டர் அவர். அவருக்கு ஒழுங்காக கதையை கேட்காத நடிக்கிறாரு. படத்தை வந்து சொதப்பிட்டாங்க அவரை. ஃபஸ்ட்டு இன்னொரு போன படமும் அதே மாதிரி தான், இந்த படமும் அதே மாதிரி தான். ஏன்னா விஜய் அஜித்லாம் வந்து பிராண்டு, புரியுதா? இவங்களை டவுன் பண்ணுறதுக்கு அஜித்தை ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. அவர் நடிப்பு வேண்டான்னு போகிறவரையே வலிச்சு நடிக்க சொல்லி தேவையில்லாத கதைகள்லாம் வச்சு படத்தை மொக்க பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் விஜய் ஃபேன் தான். இது ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அஜித் படம் வர்றது வேற லெவல், பயங்கரமாக இருந்துச்சு படம். சும்மா சொல்ல ஒரு என்ன ஆக்சுவலி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட்டு செம ஒரு சீனும் அப்படியே பழைய அஜித் சாரை வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு படம். ஆக்சுவலி அவரை விட நான் தான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் பயங்கரமா. அதுதான் அந்த மாதிரி இருந்தது படம். அவரு தலை ஃபேன் தான். நான் தளபதி ஃபேனு. ஆனா அவரை விட நான் தான் என்ஜாய் பண்ணேன் பயங்கரமா. செமையா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்துச்சு. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? தலை ஃபேன் நீங்க? இல்லை, நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். அது நம்மளுக்குள்ள ஒரு தலை ஃபேன் நம்ம எப்படி இருக்கணும் அந்த மாதிரி. டேரக்டர் வந்து எப்படி அஜித் சாரை காமிக்கணுமோ ஓல்டு அஜித் சாரை அப்படி செமையா மாசா காமிச்சிருக்காரு. எப்படி சொல்றது, சீட்ல இருந்து ஒரு சீனும் அப்படியே கத்துற மாதிரி இருந்தது. பாய் செம படம். ஏகே ஃபேன்ஸ் மட்டும் தான் பார்க்காம இல்ல ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு? இல்லை, போர் அடிக்கல, நல்லா போச்சு. நல்லா போகுது. சரி, ஓகே. நான் இப்போ இது ஏகேவோட கம்பேக்கா எடுத்துக்கலாமா? விடாமுயற்சிக்கு அப்புறம் வந்திருக்கு. கம்பேக்னா ஃபேன்ஸுக்கான ஒரு படம் சொன்னாலும் எனக்கு உண்மையாக சொல்லணும்னா படம் வந்து எப்படி சொல்கிறது, பிச்சிட்டாரு ஆதிக். சீரியஸாக சொல்கிறேன், நான் தலை ஃபேன் தான். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஓவர் மீட்ரு தாண்டி போயிடுமோ அப்படின்னு இருந்தது. எமோஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரே பேர் தலை. ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சார் எப்படி எனர்ஜியா பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கத்தி தொண்டை போயிடும்னு ப்ரிப்பேர்டா வந்துட்டான். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கோம் அஜித் சார் படம் எப்படி இருக்கும்ட்டு. ரொம்ப நாள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது, இந்த மாதிரி ஒரு படம் எதிர்பார்த்தோம். ஆதிக்கு ஃபேன் பையன்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் 2.5 மணி நேரம் வெளியே வரும்போது எப்படி ஏன்னா அஜித் சார் எப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஏன்னா போன படம் எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி ரெயின்போ காலனி அந்த அப்பா கேரக்டர் மாதிரி உண்மையிலே ஆதிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அந்த டைலாக்ஸ் நிறைய அஜித் சார் பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சு சூப்பரா பண்ணிங்க. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு அஜித் சார் எப்படி போன படத்துக்கு எப்படி சொன்னாங்களோ 2.5 மணி நேரம் இந்த படம் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணி பார்க்கலாம் அஜித் சார். மாசு செத்துற கூட போகுது. இந்த வருஷம் தலை தான். அமர குளத்துல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் தீனா சொல்றேன் கேளுங்க. தீனா போயிட்டு அப்படியே பில்லா மங்காத்தா கொண்டாந்து தலை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா வந்து வேதாளம் தான் நடிச்சாரு. ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் கொடுத்து இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட்டாக போயிட்டு இருந்தார். இந்த படம் முடிவு பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்ல இருந்து டைரக்டரும் ஹீரோவும் படம் வந்து ஃபேன்ஸுக்கு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பழைய பாட்டு வந்து வச்சு எடுத்ததோடு அவர் வந்து விட்டுட்டார். ஏன்னா நடுவில் வந்து இணையத்தினால் படம் எடுக்கும்போது என்ன சொன்னாங்க டைரக்டர், எடுக்கிற சீன்லாம் வேணாம் மாஸ் வேணாம், நீங்கள் உங்கள் கண்டென்ட் படி எடுங்க. இந்த படத்தில் விட்டார் போல இருக்குது. அவரும் விட்டுட்டாரு. டைரக்டர் வந்து எழுதும்போதே பயங்கரமாக எழுதினார், எடுக்கும்போது தெறிக்க விட்டார். நாங்கள் 90s ஃபேன்ஸ், வாலி அந்த தமிழ் தான். அதெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆகிடும். தமிழ் ஆடியன்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த படம் பக்கா பாஸ். ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் வந்து இவர் படம் பார்த்து வளர்ந்தவங்களுக்கு இந்த படம் ஒரு பம்பாஸ்டிக்காக இருக்கும், சொல்லவே முடியாது. இது பெஸ்ட்டு ஏகே சார் தலை படமாக இருக்கும். இதுதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். மாசு ப்ரோ படம் அல்டிமேட் மாசு ப்ரோ. வேற லெவலு, சூப்பரா ப்ரோ. ஃபேன்ஸுக்குலாம் அட்டகாசமா வச்சுக்கிறா போல எங்காலு. வேற லெவலு, டேரக்டர் பிளாஸ்ட். குட் மூவி நல்லா இருக்கு. சூப்பர் மூவி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார், ஜாலியா இருக்கு. படம் பேக் பஸ்டர் 500 கோடி 500 கோடி. சூப்பருங்க, தலை தான். செம்ம சூப்பர் படம் நல்லா அருமையா இருந்துச்சு சார். அதாவது மாசா இருக்கு படம். செம்ம மஜாவா இருந்தது. ஜெனரல் ஆடியன்ஸ்க்குலாம் கனெக்ட் ஆகுமா? எல்லாமே தரமா இருந்தது. தலையோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ்லாம் பங்கமா இருந்தது. செம்மையா இருந்துச்சு. ஏகே ஃபேன்ஸ் மட்டும் தான் பிடிக்குமா இல்ல ஜெனரல் ஆடியன்ஸ்? ஜெனரலா எல்லாருக்கும் பிடிக்கும். மாசெல்லாம் எப்படி வர்க் ஆச்சு? செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். ஏகே எப்படி படமே மாசு. சூப்பரா இது படம் உண்மையிலேயே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஷோ 2 ஷோ பார்த்துறேன், 3வது ஷோக்கு முடிங்க தான் போகிறேன். அருமையாகுது உண்மையிலே. தலை இத்தனை வருஷத்துல இந்த கெரியர்ல இந்த சீன் தான், இந்த படம் தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். தலை படம் நிறைய படம் பார்த்துருக்கேன், ஆனா இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணி எந்த ஒரு படமும் பார்த்தது தலை இது ஃபர்ஸ்ட் டைம். அஜித் எல்லாம் வாயை மூடிக்கணும். விடாமுயற்சியில விட்டது இங்க புடிச்சிக்கிறோம்.
இந்த படம் வந்து சார் எல்லாருக்குமே புத்துணர்வா இருக்கு சார். எந்த ஒரு காட்சியுமே எங்கேயுமே போர் அடிக்கல. அவரு இதுக்கு முன்னாடி விக்ரம் சொல்றாங்க, லோகேஷ் கனகராஜ் என்னென்னவோ படம் பண்ணாரு, அந்த நெல்சன் என்னவோ படம் பண்ணாரு. இந்த படம் வந்து பாருங்க சார், எல்லாமே கேங்ஸ்டார் சார். ஒரு காட்சியுமே சீட்ல இருந்து எழுந்து வருது, ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கு சார். லாஸ்ட் கிளைமாக்ஸ் சார், நான் டைரக்டருக்கு சொல்றேன், டைரக்டருக்கு சொல்றேன், லோகேஷ் கனகராஜ் எல்லாம் இவரை பார்த்து ஆதிக ரவிச்சந்திரன் பார்த்து படம் எடுக்க சொல்லுங்க சார். இந்த மாதிரி ஒரு படம் சார் இது. அவரெல்லாம் லோகேஷ் கனகராஜ் எல்லாம் சொன்னா பெரிய ஆளுன்ட்டு. ஆதிக்கு மைண்ட் ஒண்ணுமே கிடையாது. வேற லெவல். ஆனா எந்த படம் சொந்த பாட்டு இல்ல. ஃபேன் ஃபிலிம் தான், பீக் ஃபேன் ஃபிலிம், பிக் கமர்ஷியல் சினிமா. ஆமா. ஃபுல் அண்ட் ஃபுல் ரசிச்சு எடுத்திருக்காப்புல. சூப்பரா இருக்கு ப்ரோ, கதை சூப்பரா இருக்கு. ஃபுல்லா தலையை சூப்பரா காட்டியிருக்காங்க. பிளாஸ்ட் தலையை எப்படி காட்டணுமோ அப்படி காமிச்சிக்கிறாங்க. சரிங்களா? இதை வச்சு வேற யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? தலை எப்படி காமிக்கணுமோ இதே மாதிரி தலை வந்தா எங்களுக்கு ஹாப்பி தான். எப்பயுமே தலை ரசிகர் தான் நாங்க. தலை ரசிகர் தலைப்பெல்லாம் இல்லை. படம் என்னங்கன்னா தக்காளி மாதிரி தார் சோறு சார். தரமான படம் இது. தாறு மாதிரி தக்காளி சோறு சரியான படங்க. இதே டைம் பாஸ். நான் ட்ரெயினில் 10 மணி படங்க. அவ்வளோ ஸ்பீடு முடியல. 10 சாப்பிட்டது பத்தலை. சாப்பிட்டது பத்தலை, வெளில போய் சாப்பிடணும், பசிக்குது. லைக் நான் வந்து ஃபேன் கேர்லாம் கிடையாது. என் ஹஸ்பண்ட் வந்து வெறித்தனமான ஃபேனு. நிறைய மூவி ரெஃபரன்சஸ் இருந்துச்சு, அது என்னாலே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. நான் அவ்வளோ ஒன்றும் மூவி பர்சன்லாம் கிடையாது. அப்போ ஃபேன்ஸோட மைண்ட் செட் யோசிச்சு பார்த்தா உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க எல்லாரும். தியேட்டர் எல்லாம் சீட்ல இருந்தாங்களா உள்ள? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் டே நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் தலை மூவி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. மேபி வேற எங்கேயாச்சும் அப்படி இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி இருந்திருக்கலாம். இந்த ஷோ அகைன் பார்க்குறவங்க ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்களா இருக்கும். தலை ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு படம். சூப்பராண்ணா, அஜித் ஆக்டிவ் சூப்பரா பண்ணிட்டாரு. நாங்கெல்லாம் ஆந்திராண்ணா, நாங்கள் ஆந்திரா தெலுங்குக்காரங்க. சரிங்களா? அஜித்னா ரொம்ப பிடிக்கும். படத்தை பார்த்தோம். போன படம் விடாமுயற்சி, அது நல்ல மெசேஜ் மூவி தான். அதெல்லாம் இப்போ குட் பேட் அகலி சரியான படம், சரியான சம்பவம். அந்த ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு நல்ல பெரிய நமஸ்காரம். நல்லா எடுத்திருக்காரு. இன்னும் நல்ல நல்ல படங்கள் எடுக்கணும். தலை வச்சு இன்னும் எடுக்கணும். செம்மையா சூப்பரா இருக்கு. தலை ஆக்டிங் வேற லெவல், அல்டிமேட். தலை சமம் தான். ஆதிக்கு ரொம்ப நன்றி சார். சூப்பர், தாறு மாதிரி வேற தலை சம்பவம் தான். படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்தது. நிறைய ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ், நிறைய படத்தை ரீமிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கு. கிரிக்கெட் படம் கண்டிப்பா ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க தலை ஃபேனா? செம்மையா இருக்கு படம். படத்துல ரெஃபரன்ஸ் சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக், பிஜிஎம் எல்லாம் கரண்ட் ட்ரெண்டுக்கு சூப்பரா இருந்து. கன்ஃபார்ம் வாட்ச் பண்ணலாம். கன்ஃபார்ம் பிளாக்பஸ்டர் தான். சூப்பரா இருந்துச்சு. அஜித் லவ் யூ ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம மங்காத்தானோம், இனிமேட்டு குட் பேட் அகலி தான் ஃபுல்லா. இந்த வருஷம் இனிமேட்டு ஃபுல்லாவே குட் பேட் அகலி தான், வேற எதுவுமே கிடையாது ப்ரோ. செம்ம படம், சான்ஸே இல்லை. ஆதிக்கு சரியான ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட் தான் பண்ணியிருக்காரு. ஜிவி தான் என்னால் பேசவே முடியல, அப்படியே தொண்டையெல்லாம் வலிக்குது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து தலை படத்துக்கு FTFS இதான் ஃபர்ஸ்ட் டே வர்றது. நான் 2வது ஷோ வந்திருக்கேன் ப்ரோ. ஏற்கனவே உட்லாண்ட்ஸில் ஒரு வாட்டி பார்த்துட்டேன். காரு மாதிரி தக்காளி சோறு பிளாஸ்ட் படம் வேற லெவலாக வச்சிருக்காரு. செம மாசு, கலக்குற செம கலக்குற மாஸ். அஜித் ஃபுல்லாக மாஸ் தான். கம்பேக்கா? நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. ஏகே ஃபேன்ஸ்லாம் ட்ரீட்டா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா சூப்பர் செமையா இருக்கு படம். ஏகே ஃபேன்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கா இல்ல ஜெனரல் ஆடியன்ஸ்? ஜெனரலாவே செமையா இருக்கு. மாசா எடுத்துக்கறான் படம். மாசா எடுத்துருக்காங்க. படம் நல்லா ஒர்க் ஆகுதா? மாஸ் எலிமெண்ட்லாம் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஒரு கதை எடுத்து நடிக்கணும்னா படம் எல்லாரும் பணம் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் தேட்டருக்கு வராங்க. மக்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு வராங்க. கேம் விளையாடுற மாதிரி இது. கேட்டு பாருங்க, இவர் அஜித் ஃபேன் தான். என்ன பண்ணுறாங்க? கரெக்டு தான். இன்ட்ரெஸ்டே இல்லைங்க எனக்கு. நம்மளுக்கு எந்த பயமும் இல்லை, யார் மேலேயும் பயம் இல்லை. நம்ம ஆட்டோ ஓட்டுறோம், கஷ்டப்பட்டு வரோம். சரி, அஜித் படத்தை ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்க்குறேன். என்ன இருக்குது, அவர் மார்க்கெட்டை டவுன் பண்ணுறாங்க. இது பின்னாடி யாரோ சதி பண்ணுறாங்க. நல்லா தெரியுது. அஜித்தை டவுன் பண்ணுறது சதி பண்ணுறாங்க. நல்ல ஆக்டர், நல்ல திறமை உள்ள நடிகர். அவரை டவுன் பண்ணுறாங்க. அவர் கதை கேட்டு நடிக்கணும். அதுதான். அஜித் மாதிரி ஒரு மார்க்கெட்டு வர முடியாது, விஜய் மாதிரி ஒரு மார்க்கெட் வர முடியாது. சும்மா இந்த சிவா கார்த்திகேயன் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இவங்க 2 பேர் தான் பிராண்டு. இந்த 2 பிராண்டை வந்து அழிக்கிறதுக்கு இங்கே கட்சிக்காரங்க இவரை அழிக்கிறாங்க, சினிமாவில் இவரை அழிக்கிறாங்க. அவ்வளோதான் உண்மை.